பரிமாறுற வேலையில வரவே கூட பேர் பாருங்க போதும் போடும். ஆனா இங்க ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனுக்கு வச்ச பேர் என்னது? மோசே. மோசே என்றால் அர்த்தம் என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஜலம் என்றால் அப்படின்னு அர்த்தம் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. ஜலம் என்றால் திரளான ஜனங்கள் என்ற அர்த்தம். வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அங்க நீ திரளான தண்ணீர்களை கண்டாயே. அந்த தண்ணீர் என்னவாம்? திரளான ஜனங்கள். ஜலம் என்றால் தண்ணீர். தண்ணீர் என்றால் எதை காண்பிக்கிறது? திரளான ஜனங்கள். அப்படின்னா ஜனங்கள் மீட்கப்பட்டவன். ஜலத்திலிருந்து மீட்கப்பட்டவன் என்றால் அர்த்தம் என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்றால் அர்த்தம் என்ன? மக்களிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட, மக்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன், ஜனத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். அவருடைய பழக்க வழக்கம் எல்லாமே உலகத்தோடு ஒத்து போகாதபடி உலகத்து ஜனங்களை விட்டு அவன் வேறு பிரிக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் என்றால் ஜனத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன், ஜனத்திலிருந்து அவன் வித்தியாசமாக இருக்கிறவன், தண்ணீரிலே இருக்கிறவன் அல்ல, தண்ணீரிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவன் மோசே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கம், நடை எல்லாம் பார்க்கிற போது வித்தியாசம் தெரியும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்க கிறிஸ்தவங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு வேதக்காரங்கன்னு ஒரு நல்ல பேர். திருநெல்வேலி மாவட்டத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல கிறிஸ்தவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? அவங்க வேதக்காரங்க. அப்படின்னா வேதத்தை தூக்கிட்டு போறவங்க, வேத வசனத்தின்படி நடக்கிறவங்க, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவங்க வேதக்காரங்க. அவனை நம்மை பார்க்கிற போது மற்றவங்க சொல்ல, இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இதை செய்ய மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இப்படி நடந்து போக மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இவங்க இப்படி பேசி இருக்கவே மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்பதை நம்மை பார்க்கிற ஜனங்கள் சொல்லணும். நம்ம உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாய் அல்ல, உலகத்துடைய பாரம்பரியம், உலகத்துடைய நடைமுறைகள், உலகத்துடைய அசுத்தங்கள், உலகத்துடைய அக்கிரமத்தினோடு ஒத்து போகிறவர்களாய் அல்ல, அதிலிருந்து விடுபட்டவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், அதிலிருந்து மீட்கப்பட்ட, ஜலத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு மோசையை போல இருக்கணும். நான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தேன், வாலிப பிள்ளைங்களாம் சால் போடுறதெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் வைகோபால் சாமி மாதிரி, வைகோபால் சாமி தான் ஒரு பெரிய ஒரு சால்வை ஒரு பக்கம் போடுவார். இன்னைக்கு எல்லா பொம்பளை பிள்ளைங்களையும் பார்க்கிறேன், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் ஒன் சைடு மட்டும்தான் சால். ஏன்னா சினிமாக்காரிகள் அதான் ஃபேஷன் உருவாக்கி விட்டாங்க, உலகத்து மக்களும் அதான் ஃபேஷன். கிறிஸ்தவர்களும் சபைக்குள்ள வர்ற பெண் பிள்ளைகளும் ஒரு சைடை போக ஆரம்பிச்சாச்சு. நான் இந்த வழக்கத்தை ரொம்ப கண்டம் பண்றேன். சால் போட்டிருக்கிறதுடைய அர்த்தம் வந்து ரெண்டு பக்கம் போடணும். அதான் சால் எதுக்கு போடணும் நல்லா உங்களுக்கு தெரியும், எதுக்கு தான் போடணும் உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் போடுகிற மெத்தட நமக்கு இருக்கவே கூடாது. நிறைய வாலிபர்களை பாருங்க, அந்த ஜீன்ஸ் பேண்ட், கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு ஆலயத்துக்கு வராங்க. வெளிநாட்டுல தான் அப்படி பண்றாங்க பார்த்தா, வடநாட்டுல தான் அப்படி பண்றாங்க, சினிமாக்காரன் தான் பண்றான். உலகத்து ஜனங்கள் இந்த ட்ரெஸ்ஸா போடுறாங்கன்னா சபைக்குள்ள வருகிற வாலிபர்களும் போட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. எங்கேயும் அணியாதீங்க, வெளியிலே அணியாதீங்க. காலேஜுக்கு போற இடத்துலயோ, கம்பெனிக்கு போற இடத்துலயோ நம்முடைய ட்ரெஸ்ல கூட தெரியணும் இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் தெரியும். ஆடைய பார்க்கிற போதே தெரியணும், நம்முடைய நடைமுறைய பார்க்கிற போதே தெரியணும், நம்முடைய தலைமுடிய பார்க்கும் போதே தெரியணும் கிறிஸ்தவன். இங்க எல்லாம் முடிய வெட்டிடுறது, இங்க மட்டும் கொஞ்சம் முடி வச்சுக்கிறது. கேட்டா புள்ளிக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு ஸ்கூல்ல பார்த்தா வாசன் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி புள்ளிங்க வச்சுட்டு இருக்க பசங்களோட முடியெல்லாம் அவரே வெட்டுறாரு, எல்லாம் வெட்டி விட்டாரு. வர்றதா ஸ்கூலுக்கு வர்றதா ஒழுங்காவா, இல்லைன்னா வேற ஸ்கூல் ஓடி போயிரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா நீண்ட கத்திரிக்கோளை வச்சு அவர் கண்ட மாதிரி எலி கடிச்ச மாதிரி வெட்டி விட்டு இருக்கிறாரு. வெட்டி விட்டுட்டு ஓடுறா உள்ள.
அந்த பசங்களுடைய மூஞ்சியெல்லாம் பார்க்கறேன், பரிதாபமா இருக்கு. இப்ப புள்ளிங்கோலாம் கிள்ளிங்கோவா மாறிட்டாங்க. இப்போ சபைக்குள்ள வருகிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், உடைய தலைமுடி, உடைய ட்ரெஸ் எல்லாமே பார்க்கிற போது தெரியணும் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறவன் அல்ல, ஜலத்திலிருந்து மீட்கப்பட்டவன். உலகத்தினுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற வண்ணமாய் அல்ல, ஒரு தனித்துவம் தெரியும். ஆதி நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் கோமாளிகளை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சர்க்கஸ் பார்த்திருக்கேன். அந்த சர்க்கஸ் கோமாளிகள் தான் என்ன செய்வாங்க, லெகின்ஸ் சொல்லுகிற ஒரு ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனக்காரன் தான் கண்டுபிடிச்சாங்க. அவன் தான் அந்த சர்க்கஸ்ல கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினான். லெகின்ஸ், டைட் பேண்ட், ரப்பர் துணியில நல்ல ஒட்டிய பேண்ட், அது முக்கா பேண்ட் தான். ஏன்னா அவனுக்கு அந்த வளையத்தோடெல்லாம் நுழைஞ்சி வெளியே வரணும். நம்ம மக்கள் அதை பார்த்தான், அதையே போட்டுக்கிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வரணும். முக்கா பேண்ட், டைட் பேண்ட், லெகின்ஸ் போட்டுக்கிட்டு, அதான் இந்த பொம்பளை பிள்ளைலாம் பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வருது. உண்மைக்கு சொல்றேன். இந்த சைட்ல வேற வி ஷேப்ல வேற போட்டுக்கிடுறது, லெகின்ஸ்ல போட்டு நடக்கும் போது அசிங்கமா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க எனக்கு தெரியல. தாயும் பிள்ளையுமா வருகிற போதும் பார்க்கறேன் லெகின்ஸ போட்டுட்டு வராங்க, பார்க்கறதுக்கு சைக்கிள் டைட் பண்ணாத வயிற்றுல போய் போட்டுட்டு வராங்களா, பார்க்க சகிக்கவே முடியல. எப்படிதான் பஸ்ல ஏறாங்க, எப்படிதான் பைக்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. தயவு செய்து சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய பிள்ளைகளை ஆடை விஷயத்துல கவனமா எச்சரிக்கையா இருங்க. உலகத்தோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மை பார்க்கிற போதே தெரியணும் இவங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்ங்கிறத தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மோசே ஜலத்திலிருந்து மீட்கப்பட்டவன். அடுத்ததாக மோசேயிடம் காணப்பட்ட அடுத்த ஒரு விசேஷித்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனம். சபைக்குள்ளே இருந்தவனும். மோசே குறித்து அடுத்தாக சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? வனாந்தரத்தில் நம்மோடு கூட சபைக்குள்ளே இருந்தவன் மோசே. அப்படியானால் சபை ஐக்கியம் நமக்கு தேவை. அதுக்கு தான் கர்த்தர் ஒரு சபை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ஆராதனை ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப வீட்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபை ஐக்கியம் நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது மோசே சபைக்குள்ளே இருந்தவன். அப்படின்னா சபையோடு கூட இருக்கிற நல்ல ஐக்கியம் உங்களுக்கு தேவை. அது பைபிள் ஸ்டடியா, ஃபாஸ்டிங் பிரேயரா, வீட்டு கூட்டமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, மாலை நேர கூட்டமா, ஸ்பெஷல் மீட்டிங்கா, எந்த அளவுக்கு சபையோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ, சபையை நேசிக்கிறீர்களோ, சபையுடைய ஆராதனையில பங்கெடுக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். வேதம் சொல்கிறது மோசே சபைக்குள் இருந்தவன். அந்த சபை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:10. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. கவனிய வேதம் சொல்கிறது சபைங்கிறது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிற இடம். அனந்த ஞானம் என்றால் பூர்ணமான ஞானம் என்று அர்த்தம். தேவனுடைய பூர்ணமான ஞானம் எங்கே வெளிப்படுகிறது என்றால் சபையிலே. அதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையிலே இப்பொழுது வெளிப்படுகிறது. சபை என்றால் ஏதோ சாதாரணமா நினைத்து விடக்கூடாது.
சபை என்றால் வெறுமனே 4 சோத்திரம், 4 பாட்டு, ஏதோ 4 வசனம், ஏதோ ஜெபம் அப்படின்னு அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. சபை என்பது தேவ ஞானம் வெளிப்படுகிற இடம். சபையானது ஆனந்த ஞானம் வெளிப்படுகிற இடம். சபையானது வேதத்தின் மறைப்பொருள்கள் வெளிப்படுகிற இடம். சபையானது தெய்வீக ரகசியங்கள் வெளிப்படுகிற இடம் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபையோடு கூட நீ எந்த அளவுக்கு ஐக்கியத்தை அதிகமாய் வைத்திருக்கிறீர்களோ, வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, கர்த்தரை முகமுமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினது இல்லை என்று சொல்லத்தக்கவண்ணமாக மோசே கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினாரோ, மோசே எப்படி கர்த்தர் கனம் பண்ணினாரோ, மோசே எப்படி கர்த்தர் விசேஷித்தவண்ணமாய் மாற்றினாரோ, உங்களை கர்த்தர் அப்படியே விசேஷித்தவண்ணமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். விசேஷித்தவண்ணமாய் கனப்படுத்த அதுக்கு தேவை என்ன தெரியுமா? சபையணியை நேசிங்க. சபையோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. சபை ஐக்கியத்தோட இணைந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடல் பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணுங்க, தேவனோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்ய, தேவனுடைய இடத்துல கேளுங்க என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேளுங்க. புதிய ஆத்மாக்களை அழைச்சிட்டு வாங்க, பாஸ்டர்ட்ட அறிமுகப்படுத்துங்க. பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பிரதர் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு, சபையில எல்லாருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணான்னு சொல்றதை கேட்கும் போது சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. ஒரு டைம் அப்படிதான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஜெபிக்கிறதுக்காக. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்களை சொல்லி ஜெபம் பண்றாங்க, நிறைய ஊழியர்களுடைய பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றாங்க. நான் வெளியே நின்று கேட்டுட்டே இருக்கிறேன், தினகரன் ஐயாம, மோகன்சி ஐயாம, ஃபாதர் பெர்பான்ஸ், அப்புறம் ஏஞ்சல் டிவி, அப்புறம் ஆலன்பால் ஐயா, பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் சொல்லிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அக்கா இவங்களை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதிங்க அப்படின்னாங்க. 6வது பேரோ 7வது பேரும் நினைக்கிறேன், என் பேரை சொல்லுங்க. அப்ப நான் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிவா இருப்பேன், கல்யாணம் ஆகல. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம் எடுத்து சொல்றேன், கத்தாவே நாங்களுக்கு ஒரு நல்ல பெண்ணை கொடுங்க, நாங்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கட்டும், நாங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, நாங்கள் பிரசங்கிக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருங்க, நாங்களுடைய தேவைகளை சந்திங்க. ஜெபம், பயங்கர ஜெபம் எனக்காக. நான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு இருந்தேன், என்னால நிற்க முடியல. வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா முழங்கால் போட்டு அவங்க உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில முழங்கால் போட்டு நின்று நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர், அந்த பிள்ளைகளுடைய அப்பா பாத்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சு வராரு. அவர் வந்து என்னை அப்படி தோட தொட்டுறாரு. நான் திரும்பி பார்த்தா அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா இங்க என்ன முழங்கால் போட்டுறீங்க? நான் சொன்னேன், அமைதியா இருங்க, பாருங்க உங்க பாப்பா எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் அதை கேட்டுட்டு அவரும் என்ன செஞ்சாரு தெரியுமா, வீட்டுக்கு வெளியில அவரும் முழங்கால் போட்டாரு. சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் நடக்குது தெரியுமா? எனக்கு மட்டுமே 15 நிமிஷம், எனக்கு மட்டுமே 15 நிமிஷம். இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சபையில ஒரே டைம் தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஒரு டைம் தான் அறிமுகமாக இருக்கிறேன். அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை, என்னோட வர சொன்னாங்க, நான் போறேன், ஒரு டைம் தான் நீ பார்த்துருக்காங்க. ஆனா அவ்வளவு எனக்காக பாரமோடு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்பது அப்படித்தான், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது தான் சபையுடைய நல்ல ஐக்கியம். அப்படியாக சபையுடைய ஐக்கியத்தை செய்ய இந்த புதிய ஆண்டுல இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, மோசேயானவன் சபைக்குள்ளே இருந்தவன், சபையை நேசிக்கிறவன். எந்த அளவுக்கு சபையோடு நல்லா ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க சபையை நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு சபையோடு கூட இணைந்து ஆராதிக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, மோசே மறக்காதபடி மோசே மேன்மைப்படுத்தின கர்த்தர், மோசே விசேஷத்தவனமாய் மாற்றின கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அடுத்ததாக மோசே குறித்து நாம் பார்க்கிற விசேஷித்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32வது வசனம். யாத்திராகமம் 32:32. கவனிங்க, கர்த்தரிடத்துல மோசே திறப்பின் வாசல்ல நின்று போராடி ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால், மன்னித்தருளும்,
இல்லாவிட்டால் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். ஜீவ புத்தகத்தினுடைய பேரை கிறுக்கி போடு, என் பேரை கிறுக்கி போடு. ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பீரா? ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னிப்பீரா? ஜனங்களுடைய மீறுதலை மன்னிப்பீரா? உனக்கு ஒரு பாவம் செஞ்சாங்க, வார்த்தைகளை மீறுகிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன், ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும், ஜனங்களுடைய மீறுதலை மன்னியும், ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும். என் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவீரானா? என் பேரை கிழிக்கப்பட்டுறாங்க. இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேரை நீங்க எடுத்துருங்க. உங்க பேர் புஸ்தகத்துல இருந்து என் பேரை நீங்க எடுத்துருங்க. திறப்பின் வாசல் என்று போராடுகிறவர் மோசே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் அப்படி திறப்பின் வாசல் என்று போராடி இருக்கிறோம்? எத்தனை நாள் நம்ம மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஜெபத்துல நம்ம போராடி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை நாட்கள் திறப்பின் வாசல் போராடி இருக்கிறோம்? திறப்பின் வாசல் போராடுகிற ஜெபம் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிற மோசே கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து போராடின அருமையான தேவ மனிதன் மோசே. சபைக்காக அப்படி போராடுங்க. இந்த பகுதியில எழுப்புதல் உருவாவதற்காக போராடுங்க. சுற்று பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக போராடுங்க. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பாமர ஜனங்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறார்களே, இயேசுவின் அன்பை அவர்கள் ருசிக்க, தேவனுடைய வல்லமை கண்டுகொள்ள போராடி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேரை பாக்குறீங்க இந்த மாதத்துல? பாருங்க, எத்தனை பேரை பாக்குறீங்க? எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் விக்கிரங்களுக்கு பின்பாக போராட போய் கொண்டிருக்கிறாரே. பார்க்கிற போதெல்லாம் அவங்களுடைய இருதயம் உடையாதா? அவங்களை பார்க்கிற போதெல்லாம் அவங்களுடைய இருதயத்துல ஒரு மாறம் உண்டாகாதா? அக்கடி கடலுக்கு நேராக போகிறார்களே, நேரத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்களே, பாதாளத்தை நோக்கி அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவருடைய கண்கள்ல ஒரு சுட்டு கண்ணீராவது வராதா? நடந்து போகிற போதாவது ஜெபம் பண்ணுங்க. ஃபாதர் பெட்மாஸ் பாருங்க, நான் பல மீட்டிங்ல பார்த்துட்டேன். ஐயோ, ஜனங்கள் கேத்தலிக் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா அப்படிமாரு கண்ணை கண்ணீர் அப்படியே சொன்ன வடியும். நான் பலருடைய சாட்சி கேட்டிருக்கிறேன். பெட்மாஸ் ஐயாவை எந்த மொழிக்கார போய் பார்த்தாலும் சார் அவர் உடனே அவனை கையில பிடிச்சு சொல்லுவார், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், என் கத்தோலிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபிப்பீங்களா நீங்க அப்படின்னு கையை பிடிச்சு பாத்தீங்கன்னா கண்ணீரோட ஜெபம் பண்ணலாம். அவ்வளவு ஆத்ம பாரம், ஆத்ம பாரம். சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படட்டும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். நான் சில நேரங்களில் பஸ்ல போகும்போது பார்ப்பேன், வாலிபர்களை பார்க்கும்போதுதான் மனசு ரொம்ப வேதனை அடையும். மொபைல் போனை வச்சுட்டு அவங்க படுகிற அவங்க பண்ணுகிற சேட்டைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும். எங்களை பக்கத்துல வேதனையா இருக்கும். மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே இவங்க ரட்சிக்கப்படட்டும். என்னைய வாலிப வயதில் ரட்சித்தீங்களேப்பா, என்னைய வாலிப வயதில் ரட்சித்தீங்களே, இவங்க ரட்சிக்க மாட்டீங்களா? நான் வாலிப வயதில் ஒரு காலத்துல பார்த்தா ஒரு சினிமா நடிகனுடைய தீவிர ரசிகனா இருந்தேன். அத்தனை என்னைய ரட்சித்தா. அப்ப யோசிப்பேன், கர்த்தாவே என்னை ரட்சித்தீங்களே, இந்த வாலிபர்களை நீங்க ரட்சிக்க கூடாதா? இந்த வாலிபர்களை நீங்க பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறப்பின் வாசல் என்று போராடுகிற ஜெப வீரர்களாய் நம்ம எழும்பணும். வேதம் சொல்லுகிறது, மோசே ஜெபிக்கிறார், கர்த்தாவே என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்காவிட்டா என் பேரை நீர் எடுத்து போடும், என் பேரை நீர் கிறுக்கி போடும். வேதம் அதனால எப்படி சொல்கிறது? சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும். நல்ல கவனி, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிற டைம்ல, எப்பதான் நேரம் கிடைக்குதோ, எப்பதான் நேரம் கிடைக்குதோ, சகாயம் கிடைக்கும் காலத்தில்
பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எஸ்ஐகே பிரான்சிஸ் ஐயா நல்ல ஒரு தெய்வ மனிதன், நல்ல தீர்க்கதரிசி. அவர் வாடி பகுதியில் ரட்சிக்கப்பட்டார். 14-15 வயசுல ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட புதுதுல சங்கீதம் 32 வாசித்துட்டு இருக்கும் போது ஆவியாளர் இந்த வசனத்தோடு எசேக்கியா அண்ணனோடு இடைப்பட்டார். ஆவியாளர் சொன்னான், சகாயம் கிடைக்கும் காலத்தெல்லாம் நீ ஜெபம் பண்ணு. நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, நீ பக்தி உள்ளவன் தானே, நீ இயேசுனுடைய பிள்ளை தானே, சகாயம் கிடைக்கும் காலத்துல எல்லாம் நீ ஜெபம் பண்ணு. ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும், 2 நிமிஷம் ஆகும். ஒரு பாடம் முடிஞ்சு ஒரு வாத்தியார் வெளியே போயிட்டு அடுத்த வாத்தியார் உள்ள வர்றது கிடையாது. எல்லா பசங்களும் என்ன செய்வாங்க, 1 நிமிஷம் இங்க திரும்புவான், இல்லைன்னா அங்க திரும்புவான், இல்ல பக்கத்துல திரும்ப பார்ப்பான், இடது பக்கம் பார்ப்பான், ஒன்னு சிரிப்பான், இல்ல நோண்டுவான், இல்லாத ஒரு பேனாவை எடுப்பான், இல்லைன்னா ஒரு குத்தாவது குத்துவான், ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். ஆனா எஸ்ஐகே பிரான்சிஸ் ஐயா மட்டும் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்போ ஒரு பீரியட் முடிஞ்சு ஒரு வார்த்தையில் வெளியே போயிட்டு அடுத்த வார்த்தையில் வார்த்தை கிடையாது. டேபிள்ல அப்படியே கைக்கு மேல தலையை தாழ்த்தி அந்த ஒரு பீரியட் முடியறதுக்கு என்ன பார்த்து ஒரு மாவட்டத்துக்கு ஜெபம் பண்ணிடுவேன். அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா தேனி பகுதி. இங்க தேனி மாவட்டத்தில் வச்சு தேனி மாவட்டத்தில் சபைகள் ஆசீர்வதிக்கும். தேனி மாவட்டத்தில் கிருபை ஊற்று. இந்த பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் ஆரம்பிச்சு அடுத்த பீரியட் முடிஞ்சு அடுத்த வாக்கியர் வாரது கிடையாது. திருப்பி என்ன செய்வாங்க, முட்டி போட்டு கைக்கு மேலேயே தலையை தாழ்த்தி இந்தியா வரைச்சி இந்தியா வாசல் இந்தியா மேல கிருபை ஊற்றும். ஒரு நாள் அப்படிதான் பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, ஜெபிச்சுட்டே இருந்தாரு. வாத்தியார் உள்ள வந்தது அவருக்கு தெரியல. பசங்க இவர் மட்டும் பாரத்தோடு வந்து இந்தியாவை ஆண்டவரே வச்சியும் எழுப்புகிற கட்டோட ஆவியாளர் கிரியேஷன் பாரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். வாத்தியார் உள்ள வரும்போது பார்த்தாரு, எல்லாரும் கிடைக்கிறான், ஒரே ஒரு பையன் மட்டும் எழுப்பாம இருக்கிறான். உடனே வாய்மேல கை வச்சு ஞாபகம் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குறாரு. இசைக்கு என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவை ஆசீர்வதியும், இங்க பள்ளிக்கூடத்துக்கு வருகிற எல்லா ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும், இப்ப கணக்கு பாடம் கத்தாவே கணக்கு பாட வாத்தியார் ஆசீர்வதியும், கணக்கு பாடம் நடத்துற வாத்தியாருடைய உடனே அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியார் அவர்கிட்ட பேசுறாராம். அவருடைய மனைவிக்கு ஒரு வியாதி இருக்குது, அதை கத்தர் வெளிப்படுத்துறாரு. எஸ்ஐக்கான உடனே ஜெபம் பண்றாங்க, கத்தாவே கணக்கு வாத்தியாருடைய மனைவிக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை மாற்றுங்க. கணக்கு வாத்தியாருக்கு அதை கேட்டவுடனே கையெல்லாம் கெடுகணும்னு நடுங்குது. ஏன்னா அவருடைய மனைவிக்கு இருக்கிற பலவீனம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பையன் என்னமோ சொல்லி ஜெபம் பண்றான் அப்படின்னு எஸ்ஐகே கிட்ட அவரை முட்டி போட்டு கையை பிடிச்சிட்டு திறந்து பார்த்தா வாக்கிய பக்கத்தில் அடிக்கிறார். இசைக்கை திறந்து முடிக்கிறார். இசைக்கை கையை பிடிச்சிட்டு கேட்டாரா, வா வெளியே கூட்டு போய் கேட்டாரா, என் மனைவிக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு என்ன தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இசைக்கா சொன்னான், கத்தர் காட்டுங்க. கத்தர் அவர் யாரு? இவர் பார்த்தா சுவிசேஷம் சொல்றேன். இப்ப கணக்கு பாடம் போச்சு, இப்ப பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடி நடக்குது. வாத்தியார் கணக்கு பாடம் சொல்றதை விட்டுட்டு அவர் உடனே சொன்னாரா, வா வா நீ சொல்றது கிளாஸுக்கு எல்லா பசங்களும் கேட்கட்டும். இப்ப எல்லா பசங்களுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 நாள் பைபிள் ஸ்டடி நடத்துவது மட்டும் இல்ல. அவர் உடனே சொன்னாரு, கணக்கு வாத்தியார் பார்த்து, ஐயா மனைவிக்கு சுமம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஜெப வீட்டுக்கு போங்க. உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அடுத்த தெருவில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அங்க போய் ஜெபம் பண்ணுங்க, சுகமாயிரும். 2 நாள் கழிச்சு கணக்கு வாத்தியார் மனைவியை கூட்டிட்டு போறாரு, மனைவிக்கு சுகமாயிருது, கணக்கு வாத்தியார் ரசிக்கப்பட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்புறம் கணக்கு வாத்தியார் என்ன செஞ்சாரு தெரியுமா, ஸ்கூல் முடிஞ்சு எஸ்ஐக்கே நான் வண்டியில வச்சுட்டு, வா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணு. படிக்கிற காலத்திலேயே ஜெபிக்கிற அந்த மனிதனை மேல கர்த்தர் ஒரு விசேஷத்து கிருபையை ஊற்றியிருந்தார். வேதம் சொல்கிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில்
சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் வீடுகளை பாருங்க, அப்பா அம்மா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்கை திறந்துட்டு முழு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டா போதும் புக்கை மூடியது. சில வீடுகளை பார்ப்பேன், கதவை சாத்திட்டு டிவியில பார்த்தீங்கன்னா சீரியல் ஓடிட்டு இருக்கும். கதவை தட்டுற உடனே அப்படியே ஓட்ட வழியா பாக்குறது, அங்க போய் மெதுவா சவுண்ட் உடனே கம்மியாகும், டிவி சவுண்டு கம்மியாகும். புஷ் புஷ் சொல்லு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, பிரதர் வந்திருக்கிறாரு, ஐயா வந்திருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, கதவை திறக்க மாட்டாங்க. முதல் வேலை என்ன தெரியுமா, அடுத்த பட்டன் அமுக்கணும்னா ஆசீர்வாதம் டிவி ஐயா, டிவியில ஆனந்த் ஐயா பாத்தீங்கன்னா அழகா பிரச்சனை ஓடிட்டு. அது எப்படிதான் டிவி உடனே மரணமாகுதுன்னு தெரியல. மனுஷங்க மரணமாகறவங்களோ இல்லையோ, ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே டிவி உடனே மரணமாயிடும். அது எப்படிதான் செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் சீரியல் ஓடிட்டு இருக்கும். நான் உள்ள போனேன், எல்லாருடைய மூச்சையும் பார்த்தேன், எல்லா மூஞ்சிலையும் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. நான் கேட்டேன், ஆனந்தமலையா பிரசாந்த் கேட்ட அப்படி கண்ணீர் வடிச்சீங்க? சித்தி தொடர பார்த்துட்டு நல்ல கண்ணீர் வடிக்கிற ஜனங்களு இப்ப நான் கேட்டேன், ஆனந்தமலையை என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுங்க, என்ன சத்தியம்? அது பிரதர் யோசிப்பை குறித்து அப்படின்னு நான் சொன்னேன். இருங்க இப்ப பாக்கலாம் டிவில என்ன பேசுறான்னு பார்த்தா அவரு பவுலுடைய ஊழியர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க கப்சா அடிச்சாச்சு யோசேப்பின் பிரசங்கம். நான் சொன்னேன், யோசேப்பை பத்தி பேசலையே, பவுலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா மண்டையை சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் நோக்கி விண்ணப்பம் செய்வான். 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணு, 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற போது ஒரு பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ் வரதுக்கு 5 நிமிஷம் ஆகுதா, ஜெபம் பண்ணு. ராமேஸ்வரத்துல பவுலோசையான்னு ஒரு ஐயா இருந்தார், நல்ல ஒரு தெய்வ மனுஷன். சில இடங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா பஸ் இருக்கா, பஸ் அப்பதான் விட்டுருப்பாரு, அடுத்த பஸ் வரதுக்கே இல்லை. பஸ் ஸ்டாப்ல நின்று பாத்தீங்கன்னா ஒரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு டைம் அப்படிதான் ஒரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த பஸ் வருது, இவருக்கு பஸ் வந்தது தெரியல. பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா அங்க தாண்டி போயிருச்சு. தாண்டி போன டிரைவருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பயம், ஐயோ ஒரு சாமியார் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் நம்ம பஸ்ல ஏறதான் நின்றுட்டு இருக்க மறந்துட்டோம். அவ்வளவு தூரம் போன பஸ்ஸை திருப்பி கொண்டு வந்து அவரை தட்டி எழுப்பி, ஐயா இந்த பஸ்ல தானே ஏறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. பிறகு நீங்க முழங்கால் போட்டு இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நான் அந்த 5-10 நிமிஷத்துல ஜெபிக்கிறதுக்காக முழங்கால் போட்டேன். பஸ்ஸை நிறுத்தி மீண்டும் அந்த ஐயாவை பஸ்ல ஏத்திட்டு போனேன். அப்படியெல்லாம் ஜெபித்த தேவ மனிதன் தான் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார். அவ்வளவு உயரமான ஆலயம். அந்த மேல் உச்சில வந்து பாத்தீங்கன்னா சுற்றில இருக்கிற தீவுகள் தெரியக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி. 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ண, இந்த ஒரு ஆசீர்வாதம். 5 நிமிஷம் டைம் கிடைக்கும், கர்த்தாவே இன்னொரு ஆசீர்வாதம். இன்னொரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா, கோத்தகிரி ஆசீர்வதிங்க. இன்னொரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா, ஊட்டி ஆசீர்வதிங்க. இன்னொரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா, கூடலூர் ஆசீர்வதிங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மோசே கர்த்தர் மேன்மைப்படுத்தலுடைய மிக முக்கிய ரகசியம் என்ன தெரியுமா, திறப்பின் வாசல் நின்று போராடின தேவ மனிதன் மோசே. வேதம் சொல்கிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் அப்புறம் எழும்பினது இல்லை. சொல்லத்தக்க வண்ணமாக கர்த்தர் மோசையை கனமணினார். மோசை கனமணின கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை கனப்பட விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை கனப்பட விரும்புகிறார். பேர பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். மோசே கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் ஒரு தீர்க்கதரிசியாக மேன்மைப்படுத்தின தேவன் உங்களை குடும்பத்தை அப்படியே உயர்த்துவதற்கும் சிறப்பான மனிதனாய் மாற்றுவதற்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படி இருவீங்களா? முழங்காற்படினா முடிஞ்சவங்க முழங்காற்படிடுங்க. எழுந்து நிற்க முடியவங்க எழுந்து நினைங்க. ஒன்ன மட்டும் சொல்லுங்க, கர்த்தாவே
மோசையை போல என்னையும் எங்களையும் அப்படியே சிறந்தவர்களாய் மாற்றும். வாய் திறந்து சொல்லுவீங்களா? வாய் திறந்து சொல்லுவீங்களா? என்னையும் மோசையை போல மாற்றும். சொல்லுங்க, கர்த்தாவே எங்களையும் மாற்றும், எங்களை மாற்றும், சபையாரை மாற்றும் கர்த்தாவே. மோசையை போல சபையில உண்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவர்கள் சொல்லத்தக்க வண்ணமாக உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். வேத சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய் மாற்றும். ஜபத்தில் அதிகமாய் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றும் கர்த்தாவே. மோசையை போல, மோசையை போல, மோசையை போல, மோசையை போல கர்த்தாவே இவரை மாற்றுவீராகப்பா, மாற்றுவீராக. மோசை மேன்மைப்படுத்துகிற தெய்வமே, மோசை கனமடைகிற தெய்வமே, மோசை உயர்த்தின ஆண்டவரே, பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக.